we are going to see Standard 4th Science Term 2 Unit 2 Water Part 1. Learning objectives: understand the change of states in water, describe the water cycle, explain the importance of water cycle, summarize rainwater harvesting and its uses. Introduction. Water is the most abundant and precious resource on the earth. abundant அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டி, ப்ரெசஸ் அப்படிங்கிறது விலை மதிப்புள்ள. ஏர்த்லேயே வந்து வாட்டர் தான் நிறைய குவான்டிட்டியில் இருக்குது அண்ட் தென் ரொம்ப விலை மதிப்புள்ள ரிசோர்ஸ். இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஓஷன்ஸ், சீஸ், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் ஈவன் அண்டர் த கிரவுண்ட். வாட்டர் ஏர்த்தில் எங்கெங்கே இருக்குது? ஓஷன்ஸ், சீஸ், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ்னால் ஸ்மால் ரிவர் நீரோடை, லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் அண்டர் கிரவுண்டில் கூட வாட்டர் இருக்குது. ஆல் லிவிங் திங்ஸ் நீட் வாட்டர் டு லிவ் அண்ட் டு டூ மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஏர்த்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் லிவ் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வாட்டர் வந்து நம்மளுக்கு தேவை. We have already learned about these in the previous classes. Let us learn more about water in this lesson. Water எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம ஸ்மால் கிளாஸ்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். இன்னும் நிறையா வந்து வாட்டரை பற்றி இந்த லெசனில் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், water occurs naturally in 3 forms: ice, water and water vapor. These forms are also called states of water. Ice is in solid form, water is in liquid form and water vapor is in gaseous form. Water naturally 3 forms occurs like ice, water and water vapor. இந்த 3 forms தான் states of water னு சொல்கிறோம். ஐஸ் வந்து சாலிட் ஃபார்மில் இருக்கும், வாட்டர் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும், வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது கேசியஸ் ஃபார்மில் இருக்கும். These states occur naturally because of temperature changes. Temperature changes ஆகிறதுனால தான் இந்த 3 forms வந்து நேச்சுரலாகவே occur ஆகுது. Water becomes ice in cold regions, remains as water in oceans and rivers and becomes water vapor due to the heat of the sun. குளிர் பிரதேசங்களில் வந்து வாட்டர் ஐஸாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஓஷன்ஸ் அண்ட் ரிவர்ஸில் இருக்கிற வாட்டர் வந்து சன்னோட ஹீட்டுனால் வாட்டர் வேப்பராக வந்து சேஞ்ச் ஆகுது. வாட்டரோட 3 ஸ்டேட்ஸ் என்னது? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். சாலிட் அப்படிங்கிறது ஐஸ் அண்ட் ஸ்னோ, லிக்விட் அப்படிங்கிறது வாட்டர், கேஸ் அப்படிங்கிறது வாட்டர் வேப்பர். More to know, human body consists of 75% of water. ஹியூமனோட பாடி வந்து 75% வாட்டரால் கன்சிஸ்ட் ஆகிருக்கு. Let us do fill in the boxes given below with the correct answers. Liquid, solid, melting, freezing, cooling, heating, gas. இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த fill in the boxes வந்து let us do fill in the boxes given below with the correct answers. Liquid, solid, melting, freezing, cooling, heating, gas. ஸோ கீழே இருக்கிற பாக்ஸஸ்லாம் கரெக்டாக அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணோம். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர், எப்படிலாம் வந்து வாட்டர் சேஞ்ச் ஆகுது, அதனோட ஸ்டேட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டம்ளரில் இருக்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத ரைட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐஸ் க்யூப்ஸ், அது என்ன ஸ்டேட்டு? சாலிட். செகண்ட் ஒன் வந்து வாட்டர் இருக்குது, லிக்விட் ஸ்டேட். தேர்ட் ஒன் வந்து என்னவா இருக்குது? நீராவி போகுது, என்ன ஸ்டேட்? கேஸ். ஓகே, இப்போ ரைட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஏரோ எங்கே போகுது பாருங்கள், சாலிட்லேருந்து லிக்விடாக சேஞ்ச் பண்ணும். என்ன பண்ணால் சாலிட்லேருந்து லிக்விடாக சேஞ்ச் ஆகும்? மெல்ட் ஆகணும். ஸோ மெல்ட் ஆனால் தான் நம்மளுக்கு லிக்விட் ஸ்டேட் வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் மெல்ட்டிங். செகண்ட் ஒன் வந்து லிக்விட்லேருந்து கேஸாக ஏரோ சேஞ்ச் ஆகுது. ஸோ லிக்விட்லேருந்து என்ன பண்ணால் நம்மளுக்கு கேஸாக சேஞ்ச் ஆகும்? ஹீட் பண்ணால் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆன்சர் ஹீட்டிங். ஸோ பாருங்கள், லிக்விட்லேருந்து சாலிடுக்கு போகுது.
ஸோ எப்படி வந்து சாலிட் ஐஸ் க்யூப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்? ஃப்ரீசிங், கூல் பண்ணால் மட்டும்தானே கிடைக்கும். ஸோ ஃப்ரீசிங். நெக்ஸ்ட்டு கேஸ்லேருந்து லிக்விடாக ஏரோ சேஞ்ச் ஆகுது. என்ன பண்ணால் வந்து சேஞ்ச் ஆகும்? கூல் பண்ணால் கேஸ்லேருந்து நம்மளுக்கு லிக்விடாக சேஞ்ச் ஆகும். ஸோ கூலிங் ஆன்சர். Solid state. Ice. Ice is a solid form of water. At temperature below 0 degrees Celsius, water becomes ice. This process is called freezing. Water on cooling below 0 degrees Celsius turns into ice. Ice அப்படிங்கிறது solid form. Temperature 0 degree Celsiusக்கு கம்மியாகும்போது வாட்டர் ஐஸாக வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த ப்ராசஸ் தான் ஃப்ரீசிங். லிக்விட் ஸ்டேட். வாட்டர் இன் லிக்விட் ஸ்டேட் இஸ் அவைலபிள் இன் வாட்டர் பாடிஸ் சச் as ஓஷன்ஸ், ரிவர்ஸ், வாட்டர்ஃபால்ஸ் எக்ஸெட்ரா. வாட்டர் அப்படிங்கிறது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் இருக்கும்? வாட்டர் பாடிஸில் இருக்கும். லைக் ஓஷன்ஸ், ரிவர்ஸ், வாட்டர்ஃபால்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ரைட் எனி 2 வாட்டர் பாடிஸ் இன் யுவர் ஏரியா. உங்கள் ஏரியாவில் இருக்கிற 2 வாட்டர் பாடிஸை நீங்கள் ரைட் பண்ணணும். கேசியஸ் ஸ்டேட். வாட்டர் வேப்பர். Water becomes water vapor as the temperature increases due to heat. Heating forms a white mist of extremely small water droplets in the air known as water vapor. Water on heating 100 degrees Celsius turns into water vapor. ஹீட்னால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகுது. ட்ராப்லெட்ஸ் அப்படிங்கிறது நீர்த்துளி. ஸ்மால் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஒரு ஒயிட் மிஸ்டாக ஏரில் ஃபார்ம் ஆகும். அதை தான் வாட்டர் வேப்பர்னு சொல்கிறோம். ஓகேவா? ட்ரை டு ஆன்சர் why water is a good example for all states of matter. ஓகேவா? எல்லா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டருக்கும் வாட்டர் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். ஏன் அப்படிங்கிறத ஓரளவு பார்க்கலாம். வாட்டர் அப்படிங்கிறது ஒரு லிக்விட் ஸ்டேட். ஓகேவா? அது வந்து எப்போது 0 டிகிரி செல்சியஸ்க்கு ரீச் ஆகுதோ அப்போ வந்து ஐஸாக வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அந்த வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு பாயில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகும். அந்த வாட்டர் வேப்பர் கூல் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து வரும். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகி ஐஸாக சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வாட்டரை ஒரு குட் எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈஸ் இன் லிக்விட் ஸ்டேட்? ரெயின், ஐஸ், ஸ்னோ. எது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது? ரெயின் தான். லெட் அஸ் டூ. Fill water in an ice tray and keep it in the freezer. After few hours, take it out. What happened to the water? ஒரு ட்ரேயில் வந்து வாட்டர் ஊற்றி ஃப்ரீசருக்குள்ளே வைக்கிறீங்க. ஃபியூ ஹார்ஸ்க்கு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ட்ரேவை எடுத்து பார்க்குறீங்க. என்ன நடந்திருக்கும்? அந்த வாட்டர் வந்து ஐஸாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். சாலிட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். Now keep this ice tray on the table for some time. What happened to the ice? அதே ஐஸ் ட்ரேவை டேபிள் மேலே கொஞ்சம் நேரம் வைக்கிறீங்க. என்ன நடந்திருக்கும்? அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து மெல்ட் ஆகி வாட்டராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஆமாம் தானே? அடுத்தது, pour water from the ice tray into a kettle. Ask an elder at your home to heat the kettle and observe the mouth of the kettle. When the water starts boiling, what do you see? அதாவது அதே அந்த ட்ரேயில் இருக்கிற வாட்டரை வந்து கேட்டில் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பாயில் பண்ணுற ஒரு கண்டெய்னர். லிட்டு போட்டு பாயில் பண்ணுற ஒரு கண்டெய்னர். அதுக்குள்ளே ஊற்றி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்டர்ஸை வந்து அதை பாயில் பண்ண சொல்கிறீங்க. பாயில் பண்ண சொல்லிட்டு அந்த கேட்டில் மவுத் வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து அதாவது ஸ்டீம் ஆகி வெளியே வரும். அண்ட் தென் பபுள்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். கேட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஐஸ் ட்ரேயில் இருக்கிற அந்த வாட்டரை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அம்மாவை வந்து பாயில் பண்ண சொல்லலாம். பாயில் பண்ண சொல்லும் போது என்ன ஆகும்? ஸ்டீம் ஆகி வரும். அண்ட் தென் என்ன ஆகும்? பாயில் ஆகி பபுள்ஸ்லாம் வந்து வரும். நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ ஏரில் வந்து
அந்த மாய்ஸ்ட் ஏர் அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா வாட்டர் வேப்பர்னு சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.